ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட டேங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஒரு 20 கோல்டு ஃபிஷஸ் 30 கோல்டு ஃபிஷஸ் வளர்த்தாலே டேங்க் கண்டாமினேஷன் ஆகுமோ, அல்லது ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பாதிக்கப்படுமோ, அல்லது ஃபிஷஸ் சீக்கிரமாக டிசீஸ் இறந்து போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஃபிஷஸ் வளர்க்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவரோட டேங்கில் ஒரு 50 to 60 கோல்டு ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளர்த்துட்டு இருக்காரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் கோல்டு ஃபிஷஸ் வளர்த்துட்டு இருந்தால் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா மற்ற ஃபிஷஸ் விட பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷஸ் தான் முதல் இடத்துல இருக்கும். இப்படியாப்பட்ட ஃபிஷஸ்க்கு நீங்கள் ப்ராப்பரான ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா இறக்காமையும் தண்ணியோட குவாலிட்டி எப்பயுமே குறையாமையும் பார்த்தீங்கன்னா உங்களால் வளர்க்க முடியும். அப்படி தான் இந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவரோட டேங்க் செஞ்சுருக்காரு. ஒரு 6 அடி ஒரு டேங்க் செஞ்சு கோல்டு ஃபிஷ்ஷுக்காக ரெடி பண்ணி சில அட்மாஸ்பியர் உருவாக்கி கோல்டு ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக வளர்த்துட்டு இருக்காரு. ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு 6 feet டேங்குக்கு சம்பில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தேவையான பயோமீட்டர்ஸ் லோட் பண்ணி அவரோட டேங்கோட கிளாரிட்டி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோஸ் கூட. வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். வீடியோ பார்க்கறது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய டேங்க் பில்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ பார்த்துட்டு வரலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டேங்க் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட டேங்க் தான் இது. இந்த டேங்கில் என்னென்ன விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். மேலே பார்த்தீங்கன்னா DIYயில் ஒரு டாப் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இவரை ட்ரேயில் வச்சு ரெடி பண்ணியிருக்காரு. சரிங்களா? 4100 அப்படிங்கிற பெரிய பவர் ஹெட் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த பவர் ஹெட்டை வச்சு இவர் மேலே ஒரு DIYயில் டாப் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காரு. இதில் கொஞ்சம் பயோமீடியாஸும் மேலே ஃபில்டர் ஸ்பாஞ்சு ஃபில்டர் பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்லாம் டேங்கில் எப்பயுமே அப்சர்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டிஷன் தான். அதில் ப்ராப்பராக இவர் கடைபிடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமே இந்த டேங்கோட சைஸ் நான் சொல்லிடுறேன். 6 x 2 x 2 12 mm பார்த்தீங்கன்னா மேக் பண்ண ஒரு அமேசிங்கான டேங்க்கு. இந்த டேங்க் ரொம்ப சைஸஸ் அதிகமாக இருக்கனால இவர் டேபிள் செய்யாமல் காங்கிரீட்லேயே பார்த்தீங்கன்னா டேபிள் பில்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமே இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 கோல்டு ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்கும். நேச்சுரல் செட்டப் மாதிரி கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட் டிராவல்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்காரு. சின்ன லாவா ராக் செட்டிங் வச்சு பேக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் ரூட் செட்டிங்கில் வச்சு ஒரு நேச்சுரல் செட்டப்பில் இது ரெடி பண்ணி வச்சிருக்காரு. டேங்கில் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹீட்டர் அப்படிங்கிறது கோல்டு ஃபிஷஸ்க்குள்ளே நிறைய ஃபிஷஸ்க்கு எப்பயுமே கம்பல்சரி வின்டர் சீசனில் ஹீட்டர் ப்ராப்பராக போட்டு ரெடி பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமே இந்த டேங்கோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அதுதான் இந்த டேங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது அதை பொறுத்தவரைக்குமே இந்த டேங்கில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது. சம்பு சைஸ் பார்த்தீங்கன்னா 3 x 1.5 x 1.5. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சம்பு பார்த்தீங்கன்னா 8 mm பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்காரு சம்பு. இதில் 50 பீஸ் நெனட்டோ ரோலும், செராமிக் ஒயிட்டு, செராமிக் ரெட்டு, செராமிக் பாலு, நேனோ செராமிக் பாலு, லாவா ராக்கு, இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாஸ் கலந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோ பயோமீடியஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் செக்ஷன், அதாவது மெக்கானிக்கல் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேடு, ஒயிட் ஸ்பாஞ்சு, நைலானில் பிளாக் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்படி ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஒரு குறைபாடுமே இல்லாமல் சம்பை நிறைஞ்சனமாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு சம்பில் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் ஃப்ளோ கொடுத்து அந்த டேங்கோட வால்யூம் பெருசு அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா 65 வாட் ஃப்ளோ கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 65 வாட்டில் ஃப்ளோ கொடுத்துருக்காரு. இதில் இவ்வளோ சிஸ்டமேட்டிக் பண்ண இவர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சம்பில் இன்னும் ஒரு DIY சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே டேங்க்லேருந்து விழக்கூடிய வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்டர் டேரெக்டாக ஸ்பாஞ்ச் செக்ஷனில் விழுந்தால் ஸ்பாஞ்ச் செக்ஷன் சீக்கிரமாக அழுக்காகும். அந்த விஷயத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இவர் DIYயில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி அந்த பாக்ஸில் ஒரு நைலான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஃபிஷஸோட வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நைலான் ஸ்பாஞ்சில் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி அதுக்கப்புறமே கொஞ்சம் சின்ன வேஸ்ட்டு மட்டும் தான் அவரோட மெயின் ஸ்பாஞ்ச் செக்ஷனில் அப்சர்வ் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக செஞ்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் நீங்கள் செய்கிறனால என்ன உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரேயை மட்டும் நீங்கள் எடுத்து வீக்லி ஒன்ஸ் நல்லா புழிஞ்சு போட்டால் போதும். கீழே இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் கை வச்சு கழுவணும் அப்படிங்கிற அவசியம் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப குறைவு. இவர் ரொம்ப க்ரியேட்டிவாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காரு. இவர் மேக்ஸிமம் இவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக் பண்ணது இவரே தான். எந்த வகையிலுமே பார்த்தீங்கன்னா குறைபாடு இல்லாமல் இவர் பிஸ்னஸில் எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா
ஃபிஷ் ஹாபியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி என்ன விஷயங்கள்லாம் வந்து கிரியேட்டிவாக பண்ணலாம் சொல்லிட்டு நமக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கொடுப்பாரு. ஆக்சுவலாக வந்து இவர் நம்மளோட வீடியோஸ் பார்த்து நான் அவங்க செஞ்சேன்னு சொன்னார். ஆனால் இவரோட வீடியோஸ் பார்த்து நம்ம நிறையா கற்றுக்கலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து ஹைஜீனிக்காகவும் ப்ளஸ் வந்து க்ரியேட்டிவிட்டிவாக பார்த்தீங்கன்னா நிறையா செஞ்சுருக்காரு. ஸோ அந்த அவ்வளோ பெரிய டேங்க் வந்து அவர் வீட்டுக்கு போனால் இருக்கிறது தெரியாத மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சுருக்காரு. இவர் வந்து டிஏஒய் ஓவர்ஃப்ளோ பைப் வந்து செய்யலை, டேங்கை பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டு தான் செஞ்சுருக்காரு. ஃபிஷஸ் எல்லாம் போய் மாட்டாமல் இருக்கிறதுக்காக ஃபுட்பால் போட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓவர்ஃப்ளோ சிஸ்டம் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ இந்த டேங்கோட கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சப்ஸ்கிரைபரோட க்ரியேட்டிவிட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா டேங்கோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் பார்த்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய டேங்க் வந்து மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க இவர் மாதிரியே. ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் வந்து ஓனராக இருக்கார். ரொம்ப ரொம்ப பிஸியான பர்சன் தான் இவர். ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஹாபிக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 30% பார்த்தீங்கன்னா ஒதுக்கி ஃபிஷஸ் வந்து எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், ஃபிஷஸ் வந்து ஏன் சீக்கிரமாக இறக்குன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணால் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்மகிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவார். ஸோ நாமளும் பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே பார்த்து நாமளும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ஸோ வந்து அந்தளவுக்கு வந்து நாலேஜபிள் பர்சன் தான் இவர். ஸோ இவர் மாதிரியே நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்கிற மாதிரி இருந்தால் ப்ராப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து செஞ்சு உங்களுடைய டேங்கி வந்து இது மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ கோல்டு ஃபிஷஸ் மட்டும் இல்லை, ஸோ நீங்கள் ஒரு மான்ஸ்டர் ஃபிஷஸ் போனாலுமே இதே மாதிரி சிஸ்டமேட்டிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் டேங்கோட கிளாரிட்டியில் பார்த்தீங்கன்னா எந்த வித காம்ப்ரமைஸுமே இல்லாமல் எப்பயுமே கிளாரிட்டியாகவே இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய பெரிய சிஸ்டமேட்டிக் போயிட்டு சம்பில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பயோமீடியஸ் வந்து லோட் பண்ணுறீங்க. ஸோ நான் எனக்கு லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் 4 feet டேங்க் வச்சிருக்காரு. ஸோ என்கிட்ட பயோமீடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 kgs வந்து கேட்குறாரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இல்லைங்க பிரதர் இதே போதும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் பயோமீடியஸ் வந்து உங்கள் சம்பு சைஸுக்கு தேவையான இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி கிளாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக வந்து வீடியோவில் பிக்சல் உடஞ்சி வருது. ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஜெய்ஜாண்டியாக இருக்கும். அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வந்து சுருக்காதீங்க. ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுருக்காதீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்கோட விஷுவலேஷன் வந்து உங்களுக்கு அவ்வளோ திருப்திகரமாக இருக்கும். சரிங்களா? இந்த பயோமீடியஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 to 5 years வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள் கிடையாது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ வாட்டி நீங்கள் ஏன்னா கேனிஸ்டில் போட்டிங்கன்னா சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா மீடியாஸ்லாம் வந்து அழுக்காயிரும். சம்பில் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழுக்காகாது. ஸோ நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 years பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ என் சம்பில் யூஸ் பண்ணக்கூடிய பயோமீடியஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 years மேலே ஆயிடுச்சு. ஸோ என்னைக்காவது கலர் மாறுற மாதிரி இருந்தால் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு சம்பு சிஸ்டம் ஆனாலும் சரி, ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் ஆனாலும் சரி, அதில் வந்து ரொம்ப கம்பல்ஸ் பண்ணி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து செய்ய வேணாம். இல்லைன்னா நீங்கள் வந்து சம்பு சிஸ்டமே போக வேணாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் கூட. ஏன்னா வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் செஞ்சுட்டு அங்கே ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் நீங்கள் கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பெரிய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வராது உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் செய்கிற மாதிரி இருந்தால் தெளிவாக ஒரு சம் ஃபில்ட்ரேஷன் செய்கிற மாதிரி இருந்தால் அந்த சம் ஃபில்ட்ரேஷனுக்கு தேவையான பயோமீடியஸ் வந்து லோட் பண்ணுங்கள். ஸ்பாஞ்ச் செக்ஷன் எப்படி நீங்கள் வந்து ப்ராப்பராக ஸ்பாஞ்ச் அலைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து உங்களுடைய விஷுவலேஷன் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். சம்புக்கு தேவையான பயோமீடியாஸு ப்ளஸ் வந்து மோட்டர்ஸு ஃபிஷ்ஷுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே வந்து நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கிறோம். சம்பு செய்யக்கூடிய பர்சனுக்கு வந்து ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கிறோம். இந்த மாதிரி உங்கள் டேங்க் வந்து கிளாரிட்டி ஆகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வரைக்குமே கூட வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். சரிங்களா? ஸோ சர்வீஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது. தாராளமாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். சம்புக்கு செய்யக்கூடிய பர்சனுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ நீங்கள் வேறு எங்கேயோ ப்ராடக்ட் வாங்கிட்டு என்கிட்ட சர்வீஸ் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து சார்ஜ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.